டேஸ்டியாக பிடிக்கும். வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம இது குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கடைகளில் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே ஹோம்மேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களும் இதை விருப்பப்பட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் சாஸ் வந்து நம்ம போட்டாச்சு. இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ எல்லா சிக்கன்ஸ் அண்ட் டொமேட்டோ, ஆனியனில், கேரட்டில், ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு நறுமண ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஸோ இது வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இதை வந்து நான்வெஜ் பிடிக்காதவங்க இதில் பன்னீர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் ரெசிபி தான். ஸோ நீங்கள் வந்து சிக்கன் பிடிக்காதவங்க பன்னீர் ஆட் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம மறந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் போட மறந்துட்டோம். ஸோ இந்த சுவையை வந்து மேலும் சுவையை விட்டு நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு. சரிங்களா? நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த மசாலாஸை வந்து நம்ம சேர்த்தாச்சு. இது கூட நம்ம பிரெட்டை வந்து ஆட் பண்ணுறோம். நான் நல்லா வந்து இன்னைக்கு வந்து வீட் பிரெட் இல்லாமல் நமக்கு நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேப்பில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நம்ம சாண்ட்விட்சை வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். சரிங்களா? வீட்டில் ஓவன் இல்லாதவங்க நம்ம நான்ஸ்டிக் தவா கூட பண்ணிக்கலாம். நம்ம தேவையான இந்த சாண்ட்விச் ஸ்டஃப்பை வந்து கொஞ்சமாக நம்ம இதில் வச்சுக்கலாம். நம்ம வந்து சீஸ் அதிலே போடுறதுனால நம்ம பெரும்பாலும் சீஸ் வேணுன்றவங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேணாதவங்க நம்ம சீஸ் வேண்டாம். ஓகேங்களா? தேவையான அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பட்டர் வேணும், பட்டரை சாப்பிட்றவங்க நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் எது தேவை இருக்கோ கோல்டு வினர் எண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணி இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்க கோல்டு வினர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ நம்ம நான்ஸ்டிக் தவாய் ஆல்ரெடி சிம்மில் வச்சு ஸோ நம்ம ஹீட்டிங் ப்ராசஸில் ஸ்லோ மெத்தடில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வச்சு சாண்ட்விட்சை வந்து பேஸ்ட் பண்ணி இது சென்டரில் வச்சிடணும். ஸோ நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா